கையில் இருந்த கடைசி 100 ரூபாயும் எடுத்து அந்த அம்மாவுக்கு தானம் கொடுத்தாச்சு. இப்போ எப்படி அபிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது? சீக்கிரம் அந்த மூட்டையெல்லாம் இருக்குப்பா, டைம் ஆகுது. இங்கே ஏதாவது வேலை கேட்டு பார்க்கலாமா? அண்ணே சொல்லுப்பா. அண்ணே ஒரு நிமிஷம். இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா அண்ணே? யாருக்குப்பா? எனக்குண்ணே. உள்ள ஓனர் இருக்காரு, வாப்பா கேட்டு பார்க்கலாம். இங்கே அண்ணே? சரி வாங்கண்ணே, வாங்க போகலாம். உள்ள வாப்பா. அண்ணே, தம்பி வேலை கேட்டு வந்திருக்காப்புல. தம்பி, இது மூட்டை தூக்குற இடம். இங்க என்ன வேலை கிடைக்கும் உங்களுக்கு? இல்லை சார், மூட்டை தூக்குற வேலையை தான் நான் கேட்குறேன். என்ன தம்பி சொல்றீங்க? ஆள் வேற பாக்குறதுக்கு நல்லா படிச்சவரா, பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கீங்க. நீங்க எதுக்கு மூட்டை தூக்குற வேலையை செய்யணும்? சாப்பிட கூட காசு இல்லாதனால தான் மூட்டை தூக்க போறேன்னு சொன்னா, நான் சொல்றத நம்பாம இந்த வேலை இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. வேற ஏதாவது தான் சொல்லி ஆகணும். சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என் உடம்ப நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும்னு ஆசை. என்னதான் ஜிம்க்கெல்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணாலும் கஷ்டப்பட்டு உழைக்கும் போது வர்ற உடம்பு, பவர், ஸ்டாமினா அதெல்லாம் வராது இல்ல. அதனால தான் மூட்டை தூக்கி உடம்பை ஏத்தலான்னு. ஓ, புரியுது புரியுது. பணம் கொடுத்து ஜிம்முக்கு போய் மாங்குன்னு வேலை செய்யறதுக்கு பதிலா பணம் வாங்கி குடோன்ல மூட்டை தூக்கி வேலை செஞ்சா வருமானமும் வரும், உடம்பும் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. அப்படி கூட வச்சுக்கலாம் சார். ஆமா, மூட்டை தூக்குறது அவ்வளவு சாதாரணமான வேலை இல்ல தம்பி. தப்பா மூட்டை தூக்குனா உடம்பு பிடிச்சுக்கும். அதெல்லாம் பாத்துக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கரெக்டா மூட்டை தூக்கிடுவேன் சார். அப்ப சரி. ஒரு மூட்டை தூக்குனா 5 ரூபா கூலி கிடைக்கும். நீங்க எத்தனை மூட்டை தூக்குறீங்களோ அவ்வளவு பணம் கிடைக்கும். உடம்ப தேத்துறதுக்கு நீங்க மூட்டை தூக்குனாலும் உழைப்புக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பா நான் கொடுக்கணும்ல. அதனாலதான் நான் இவ்வளவு சொல்றேன். சரி, உங்க இஷ்டப்படியே போய் மூட்டையை தூக்குங்க. மணி, தம்பி அவன் கூட வச்சுக்கோ. சரிப்பா. தம்பி, இப்படியே மூட்டை தூக்குனா சட்டை அழுக்காயிடும். இது நல்ல ஒஸ்தியான சட்டம் பார்த்தாலே தெரியுதுப்பா. சட்டை கட்டி வச்சுட்டு மூட்டை தூக்கு. சரிண்ணே, நீங்க போகலாம். ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டுப்பா. கோயில்ல அபி வேற பசியில நான் சாப்பாடு வாங்கிட்டு வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாள். சீக்கிரமே மூட்டையெல்லாம் இறக்கி வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு சாப்பாடை வாங்கிட்டு கோயிலுக்கு போகணும். வா தம்பி. ஏப்பா, இவருக்கு மூட்டையை ஏற்றி விடுப்பா. தம்பி, மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போய் உள்ள வைப்பா. சரிண்ணே. பார்த்து மூட்டை எப்படி தூக்கணும்னா. இந்தப்பா பிடிப்பா. பார்த்து அப்படித்தான் தூக்கு. எப்படியான அப்படித்தான் போ. பார்த்து தம்பி.
பையன் மின்னல் மாதிரி வேலை பார்க்கறானே. தம்பி சார். பரவாயில்லையே, கடகடன்னு எல்லா மூட்டையும் இறக்கிட்டீங்க. வாங்க உள்ள வாங்க. வரேன் சார். தம்பி, நான் உங்களை என்னமோ நினைச்சேன்பா. ஆர்வ கோளாறுல ஏதோ வந்திருக்க. நீ சரியா மூட்டை தூக்க மாட்டேன்னு பார்த்தா 10 நிமிஷத்துல 40 மூட்டை இறக்கிட்டியாப்பா. பெரிய ஆளு தான்ப்பா நீ. உடம்ப நல்ல கல்லு மாதிரி வச்சிருக்கியப்பா. அப்புறம் என்னப்பா உனக்கு? இந்த தம்பி, மூட்டை தூக்கணத்துக்கான காசு 200 ரூபாய். நாளைக்கு வரதா இருந்தா கூட கண்டிப்பா வாங்க. சரி சார், நன்றி சார். வாங்க தம்பி. அண்ணா, என்ன சொல்லுப்பா? இல்லண்ணா, நான் திடீர்னு வந்து நீங்க இறக்கிட்டு இருந்த மூட்டையில கொஞ்சத்தை நான் இறக்கிட்டேன். சரி, நான் மூட்டை தூக்குனதுனால உங்களோட வருமானம் கம்மியா இருக்கும்ல? ஐயோ அப்படியே நான் நினைக்கவே இல்லை தம்பி. இல்லண்ணா, என்ன இருந்தாலும் உங்களுக்கு இது பொழப்பு. என்னால உங்க வருமானம் குறைஞ்சிடக்கூடாதுல்ல. ஓனர் 40 மூட்டை தூக்குனதுக்கு எனக்கு 200 ரூபா கொடுத்தாரு. அதுல 100 ரூபாய் நீங்க வச்சுக்கோங்கண்ணா. இந்தாங்கண்ணா. ஐயோ இருக்கட்டும், வேணாம் தம்பி. அண்ணா, அப்படிலாம் சொல்லாதீங்க தம்பி. என்ன உங்க தம்பியை நினைச்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. தம்பி, தன்னை பத்தி மட்டுமே கவலைப்படுற இந்த உலகத்துல கூட வேலை பார்க்கறவங்க வருமானம் குறைஞ்சு பண்ணி நினைச்சு பாக்குறீங்கல்ல, உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பீங்க தம்பி. நான் வரேன் தம்பி. நன்றிண்ணா. என்னம்மா இது? அந்த அபிய வெறுப்பேத்தி சந்தோஷப்படலான்னு பார்த்தா ஆளே காணோம். ஒருவேளை ரொம்ப தூரம் போயிருப்பாங்களோ? அப்படியே அவ ரொம்ப தூரம் போய் கிழிச்சா. அபிய சஞ்சீவ் வேகமா கூட்டிட்டு போறதுக்கு அவன் என்ன முன்ன மாதிரி பைக்கும் காரமா வச்சிருக்கான். அதான் பாக்கெட்ல 10 பைசா கூட இல்லாம புடுங்கிட்டோமே நம்ம. இனிமே வெறும் காலை வச்சுக்கிட்டு வேகமா எங்க போறது? லைஃப் லாங் அதுங்களுக்கு இனிமே நடராஜர் சர்வீஸ் தான். இங்கதான் எங்கேயாவது சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு வெட்டியா புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, ஏமா காரை நிறுத்தின? அதோ அங்க பாரு. வாமா. நாம விட்ட தேடின வெள்ளாடு இங்கதான் இருக்கா? ஆமா, எங்கம்மா அந்த சஞ்சீவ காணோம்? அவன் எங்க போனா நமக்கு என்னடி? நமக்கு தேவை அபிதானே. ஆமாமா, அபி நடுத்தெருல நிக்கிறத நான் ஆசை தீர பார்த்து ரசிக்கணுங்கிற இந்த நாளுக்காக தான் இவ்ளோ நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பெரிய போராட்டத்துக்கான சக்சஸ் இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். வா, அந்த அபிய பார்த்து கொஞ்சம் வம்பு இழுக்கலாம். சரி வா. வா. அம்மா பாத்தியா? சஞ்சீவ் எக்ஸ்போர்ட்ஸ், சீதாராமச்சந்திரன் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் தி கிரேட் அபிராமி சஞ்சீவ். இப்போ அன்னக்காவடியா இப்ப இப்படி மரத்து கீழே பிள்ளையாருக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஆமா ஸ்ரீஜா, நேத்து வரைக்கும் நம்ம குடும்பத்து ஆளுங்க என்னென்ன பேச்செல்லாம் பேசினாங்க.
அபி பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வைக்க போறோம். இனி உங்களுக்கு எது வேணும்னாலும் அவகிட்ட தான் போய் கை கட்டி நிக்கணும். அது இதுன்னு என்னெல்லாம் ஆட்டம் போட்டாங்க. நம்மள செல்லா காசு ஆக்க பார்த்தாங்க. ஆனா இப்போ அபியும் சஞ்சீவும் தான் செல்லா காசாகி நடு ரோட்ல வந்து நிக்கிறாங்க. என்ன அபி, எங்க கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு தோணுதா? வெச்சலடி உனக்கு ஆப்பு. அம்மா, ஆனா கொஞ்சம் அபி புத்திசாலிதான். எப்படி சொல்ற ஸ்ரீஜா? நாம எப்படியும் கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவோன்னு தெரிஞ்சு அவளா வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி வந்துட்டா பத்தியா? அபி, நீ புத்திசாலிதான். அபிக்கு ரோஷம் கொஞ்சமாவது இருக்கும்ல, அதான் அவளா வந்துட்டா. இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு லெவல் இருக்கு அபி. பிச்சைக்காரங்களுக்கு ஒரு லெவல், ஏழைங்களுக்கு ஒரு லெவல், மிடில் கிளாஸ்க்கு ஒரு லெவல், என்ன மாதிரி பணக்காரங்களுக்கு ஒரு லெவல்னு அந்தந்த லெவல்ல இருக்கிறவங்க அந்தந்த வாழ்க்கைக்கு தான் ஆசைப்படணும். மாத்தி ஆசைப்பட்டா இப்படி நடு ரோட்ல தான் நிக்க வேண்டியதா இருக்கும். நீ ஒரு சாதாரண டெய்லர். நீ உன்னோட தகுதிக்கு ஏத்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டிருந்தா இந்நேரம் குடும்பம் குட்டின்னு நிம்மதியா இருந்திருக்கலாம். அத விட்டுட்டு நீ உன் தகுதிக்கு மீறி பணக்கார வீட்டு பையன் சஞ்சீவ லவ் பண்ணி நான் சொல்ல சொல்ல கேட்காம அவனை கல்யாணமும் பண்ணி அவனையும் சேர்த்து நடு ரோட்ல குடி வந்துட்ட. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். காசு கீசு வேணான்னு ரோசப்பட்டு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு வந்துட்ட. இப்போ எப்படி வாழ போறீங்க? எங்க தங்க போறீங்க? ஏய், இது என்ன கேள்வி ஸ்ரீஜா? அபிக்கு என்ன நம்மள மாதிரி வீடா இருக்கு? பிளாட்ஃபார்ம் தான். பிச்சைக்காரங்களோட பிச்சைக்காரங்களா பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஓரமா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தங்கிக்க வேண்டியதுதான். அப்போ சாப்பாடு? அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்க வேண்டியதுதான். என்ன அபி, ஒரே நாள்ல உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? கோடீஸ்வரியா இருந்த நீ பிளாட்ஃபார்முக்கு வந்துட்ட. ஆமா அபி, உன் குழந்தை உன்கிட்ட இருந்திருந்தாலாவது குழந்தைய காட்டி பிச்சை கேட்டு 4 காசு பார்த்திருக்கலாம். உன் துரதிர்ஷ்டம். இப்ப குழந்தையும் உன்கிட்ட இல்ல. ஹேய், நானும் பிரச்சனை வேண்டான்னு ரொம்ப பொறுத்து போயிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். சஞ்சீவ பத்தியும் என் குழந்தைய பத்தியும் தப்பா பேசினதுக்கு இந்நேரம் உங்க 2 பேர் நாக்கையும் இழுத்து வச்சு அறுத்திருக்கணும். நாக்க அறுத்திருக்கணுமா? ஐயோ, அத ஒன்ன வச்சுதான் நானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுவும் போச்சுன்னா அவ்வளவுதான். உன் நல்ல நேரம். எனக்கு சஞ்சீவ கடன்ல இருந்து காப்பாத்துற வேலை இருக்கு. அதனால நீ தப்பிச்ச. எப்படி நீ காப்பாத்துவ? என்ன பிச்சை எடுத்தா? தெருவுக்கு வந்தோம் உன் திமிரு அடங்கலல்ல. ஹேய், நான் தெருவுக்கு வந்தாலும் தேரடி, நீ வீட்டுக்குள்ள இருந்தாலும் சாக்கடை. சூழ்ச்சி பண்ணி அடுத்தவங்க காசை புடுங்கி வச்சுட்டு ஓவரா பேசாத. அப்புறம் நெஞ்சு வலி வந்து ஒரேடியா போயிட போறேன். ஏய், யாரடி சூழ்ச்சி பண்ணா? அது திறமடி. உன்னை அழிச்சு
அத்தையோட சொத்தை அடையணும்னு நினைச்சேன். அடைஞ்சிட்ட. ஹேய், இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? அதானே நியாயமா நாங்க தான் சிரிக்கணும், நீ எதுக்கு சிரிக்கிற? ஹேய், சொல்லிட்டு சிரிடி. இப்போ நீங்க 2 பேரும் அந்த வீட்ல இருக்கிறது நான் போட்ட பிச்சடி. நான் மட்டும் உங்களை அனுப்ப நினைச்சிருந்தா இந்நேரம் நீங்க 2 பேரும் எங்க இருந்திருப்பீங்க தெரியுமா? ஜெயில களி தின்னுட்டு இருந்திருப்பீங்க. நான் இப்போ நினைச்சா கூட உன்னையும் அம்மாவையும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். இத பார், அதெல்லாம் நீ மறந்துட்டு பேசாத. சந்தோஷ்காக தான் நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன சீண்டாத, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. நான் உன்னை வீட்டை விட்டு துரத்தியும் நீ அடங்கலல. யாரை துரத்துனா? போனா போதுன்னு நானே தான் வந்தேன். நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்னு ஓவரா ஆடாதீங்க என்ன, சரியா? மீறி ஆடுனீங்க சமாதி ஆயிடுவீங்க. என்னம்மா இவ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா? ஹே அபி, நீயே இன்னும் கொஞ்ச நாள்ல சமாதியாக போற. நீ எங்கள சொல்ற என்ன மறந்துட்டியா? சஞ்சீவ் வாங்கின 10 கோடி ரூபாய் கடனுக்கு நீ மாசம் 10 லட்சம் ரூபாய் வட்டி கட்டணும். அது எப்படி கட்ட போற? நீ சஞ்சீவ் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு வீடு எடுத்து தங்கி 3 வேளை திருப்தியா சாப்பிடுறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நீ எப்படி 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது, கடனை கட்டுறது? கொசு மாதிரி உன் வாழ்க்கையே ஒரே மாசத்துல முடிய போகுது. ஹேய், நான் கொசுவா இல்ல பருந்தான்னு உனக்கே போக போக தெரியும்டி. என்னடி பெரிய 10 கோடி? 10 கோடி ரூபாய் கடன் அடைக்கிறேன். என் சஞ்சீவ திரும்ப பெரிய ஆள் ஆக்கி அவன் இப்ப இருக்கிற நிலைமையை விட 10 மடங்கு பெரிய ஆள் ஆக்கி நான் காட்டுறேன். அதையும் நீங்க பார்க்கதான் போறீங்க. இது நான் கும்பிடுறேன் இந்த சாமி மேல சத்தியம். ஐயோ, அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிட்டியே. இது வரைக்கும் நான் உனக்கு பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, சும்மா ட்ரெய்லர் மாதிரி. இனிமேல் தான் இந்த ஸ்ரீஜாவோட உண்மையான ஆட்டத்தை நீ பார்க்க போற. நீ உன் புள்ளைய விட்டுட்டு இருக்கிற மாதிரி சஞ்சீவையும் காப்பாத்த முடியாம அவனையும் விட்டுட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உன்னை தெரு தெருவா சுத்த வைக்கிற. இது சேலஞ்ச். முடிஞ்சா செஞ்சு பாரு. அபிராமி 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 அவதாரிணி பஞ்சகமே காய் நகர்த்த சூழ்ச்சிகளும் சூழ்ந்து நின்று எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் மழை கொண்டு பகை வெல்வாய் அபிராமினி அவதாரிணி.